மார்டின் படம் அக்டோபர் 11 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. 5ஆம் படத்துக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. படம் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆயிடும். கருடன் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்னு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மே 31 மூவி ரிலீஸ் ஆகும். கார்த்தி 26 ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டைட்டில் வா வாத்தியார். நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்தி கிருத்தி ஷெட்டி நடிக்கிறாங்க. சிக்கந்தர் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் அடுத்த மாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். போகு மட்டும் வெகு தூரம் இல்லை படத்துக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. கஜினி படம் ஜூன் 7 கேரளாவில் ரீரிலீஸ் ஆக போகுது. அமரன் படத்துக்கான ஷூட்டிங் இப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கான ரிலீஸ் டேட் அப்டேட்டும் சீக்கிரமா வரப்போகுது. சர்தார் 2க்கான ஃபைனல் ஸ்கிரிப்டை முடிச்சிட்டு தான் இப்போ நியூஸ் வந்திருக்கு. படத்துக்கான ஷூட்டிங் ஜூலைல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு அதிகம். படத்தோட 40% ஷூட்டிங் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் போகுது. 60% ஷூட்டிங் இந்தியால போகும். அண்ட் இந்த மூவில ஹீரோயினா பண்றதுக்கு பாலிவுட் ஆக்ட்ரஸ் கிட்ட டாக்ஸ் போகுது. ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே தமிழ் அடுத்து வரப்போற பெரிய படங்கள் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஒரு வீடியோல சொல்லிருப்பேன். இப்ப அதே மாதிரி இன்னைக்கும் பாப்போம். ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். கூலி ஷூட்டிங் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கும். வேட்டையன் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இந்தியன் 2 ஆடை லஞ்சுக்கான ஒர்க் இப்ப போகுது. ஜூன் 1 இந்த ஆடை லஞ்ச் நடக்கும். தக்லைஃபுக்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில போகுது. ஃபர்ஸ்ட் டெல்லியில போச்சு. இப்ப சென்னை வந்துட்டாங்க. தி கோட்டோட பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் இப்ப போகுது. குட் பை அக்லிக்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆகி ஹைதராபாத்ல போகுது. விடாமுயற்சிக்கான ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்கும். கங்குவாக்கு போன டைம் சொன்ன மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போகுது. அண்ட் சூர்யா 44க்கான ஷூட்டிங் ப்ரிப்பரேஷன் ஒர்க் இப்ப போகுது. தங்கலானுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் இப்ப போகுது. வீரதீர சூரனுக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க. ராயனுக்கான எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆடை லான்ச் நடக்கும். அமரன் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. SK 23க்கான ஷூட்டிங் இப்ப அடுத்து ஆரம்பிச்சிரும். ஏற்கனவே ஆரம்பிச்ச ஷூட்டிங் தான். ஆனா அமரன் ஷூட்டிங்க்கு சிவகார்த்தி வந்ததுனால அதை லைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப திரும்ப ஆரம்பிச்சிரும். குபேரா ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. STR 48க்கான ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம். மத்தபடி கார்த்தி 26, 27 ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் லுக் நேத்திக்கு இன்னைக்கு வந்துட்டு. இதான் இப்போதைக்கு பெரிய மூவிஸோட கரண்ட் சிச்சுவேஷன். கங்குவா இந்த வருஷம் வந்துருமா? தீபாவளி ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆனு கேக்குறீங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இந்த வருஷம் வர்றது கன்ஃபார்ம். ஸ்டுடியோ கிரீனோட CEO அப்படிதான் சொல்றாரு. தீபாவளிக்கு படம் வருங்கிறதையும் இன்டர்வியூல தான் சொன்னாங்க. ஆனா போஸ்டர் விட்டு சொல்லல. அதான் கன்ஃபார்ம் இல்லன்னு சொன்னேன். மத்தபடி ஒரு 50% கன்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். விடாமுயற்சியோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்டேட் கொடுப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்குமே தெரியல. இப்ப லாஸ்ட் ஒரு சில வருஷமா அஜித்தோட மூவிஸை பாத்தீங்கன்னா அப்டேட் எப்ப வரும்னு கண்டுபிடிக்கவே முடியல. இன்னைக்கு ஈவினிங் ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னா மதியம் தான் அப்டேட்டே வருது. சோ விடாமுயற்சிக்கும் இப்படிதான் எதிர்பார்க்காத டைம்ல வரும். இது ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு முன்னாடியா பின்னாடியானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். SK 24ல ராஷ்மிகா தான் ஹீரோயினானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான டாக்ஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆன நான் சொல்றேன். இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிளாக் பஸ்டர் படம் தமிழுக்கு அரண்மனை 4 தானான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிளாக் பஸ்டர்னு பார்த்தா தான் STR 48க்கான VFX ஒர்க் ஃபுல்லா முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? ராயன் படம் 200 கோடி பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் நல்லா இருந்தா பண்ணும். மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு சின்ன படம் நல்ல ரிப்போர்ட் வந்து 200 கோடி பண்ணுதுன்னா ராயனுக்கு ரிப்போர்ட் நல்லா வந்தா பண்ணும். STR 48 VFX பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா முடிக்க முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் ஷூட்டிங்கே போகல. அதுக்கான முன்னேற்பாடுக்கான VFX ஒர்க் ஒரு சிலது இருக்கு. அதான் முடிச்சிருப்பாங்க. ராயன் OTT ரைட்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல. ஆனா ரைட்ஸ் வித்திருப்பாங்க. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இன்று நேற்று நாளை 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஷ்ணு விஷால் மூவில இருந்து வெளியில வந்துட்டாரு. இப்ப திரும்ப மூவிக்கு முதல்ல இருந்து பூஜை எல்லாம் போட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யார் நடிக்க போறாங்க, யார் மியூசிக் பண்ண போறாங்கன்னு அப்டேட்லாம் இனிமே தான் வரும். RK சுரேஷோட காடு வெட்டி லால் சலாமோட OTT பத்திலாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுத்துக்கும் இன்னும் அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். ஜீப்பர்ஸ் கிரிப்பர்ஸ் மூவி பார்க்க ஒருத்தா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் எல்லா பார்ட்டும் பார்க்கல. ஆனா பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. மலையாள மூவில கண்டென்ட் நல்லா இருக்கு, அதனால ஓடுதுன்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்ல வந்து ரோமியோ படம் நல்லா தானே இருந்துச்சு, அது ஏன் ஓடலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்ல படம் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தா ஓடி இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டார் மூவிக்கான பட்ஜெட் அண்ட் கலெக்ஷன், இங்க நான்தா கிங் மூவியோட கலெக்ஷன் ஹிட்டா ஃபிளாப்பானு கேக்குறீங்க. ஸ்டார் படத்தோட பட்ஜெட் பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். கலெக்ஷன் 18 கோடி கிட்ட. இங்க நான்தா கிங் மூவியோட கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போதைக்கு இல்ல. ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது நான் சொல்றேன். ஆனா ஹிட் ஃபிளாப் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஆவரேஜா போய்கிட்டு இருக்கு. இங்க நான்தா கிங் கொஞ்சம் மோசமா தான் போகுது. தியா படம் தமிழ்ல இருக்கா? இருந்தா அனுப்ப சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது. படம் தமிழ்ல கிடையாது. ஆனா கன்னடத்துல பார்க்கலாம், புரியும். நான் பார்த்திருக்கேன். SK 24 எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் எண்டு ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. தெரி அண்ட் பைரவா மூவிக்கான பட்ஜெட் அண்ட் கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 மூவிக்கும் பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியும். தெரிக்கு 90 கோடி கிட்ட இருக்கும். பைரவாக்கு ஒரு 80 கோடி கிட்ட இருக்கும். தெரியோட கலெக்ஷன் 158 கோடி, பைரவா 116 கோடி. இது அப்ராக்சிமேட்ல கரெக்ட் தான். ஜென்னா ஓர்டேகாவை வெட்னஸ்டே சீசன் 2ல இருந்து தூக்கிட்டதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த நியூஸ் உண்மைங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனா திரும்ப உள்ள வந்துருவாங்கன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. 2D என்டர்டைன்மெண்டோட மூவிஸ்க்கெல்லாம் ஹிட் ஃபிளாப்புக்கான லிஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இன்னொரு வீடியோல சொல்றேன், இல்ல ஷார்ட்ஸா போடுறேன். ராயன் ஆடை லான்ச் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் நடக்கும். இந்தியாவோட டாப் 10 டைரக்டர்ஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதுக்கும் ஷார்ட்ஸா போடுறேன். கங்குவா தங்களான இந்தியன் டூக்கலாம் நார்த் இந்தியா ஹைப் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு கம்மியா தான் இருக்கு. ஃபியூச்சர்ல ப்ரொமோஷன் பண்ணி தான் இன்க்ரீஸ் பண்ணணும்.
ஆக்ஷன் மூவிஸ், பீரியாடிக்கல் மூவிஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ், இதுல எந்த ஜானரை நான் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லா மூவிஸும் பார்ப்பேன், ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு சாட்டர்டேஸ் கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.